ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ அதுக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நேற்று பண்ண அசஸ்மெண்ட் ஷீட் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கல் நோட்டில் வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே பண்ணிட்டு நானும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஒன்று மிஸ் ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் டைம் அப்போ டென்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், சைன் வாங்கணும்னு சொல்லி அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எங்கள் அம்மா ஒரு ஜூஸை ஒரு பாட்டிலில் கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு நானும் கிளம்பிட்டு ஒரு வழியாக வந்து சீக்கிரமாகவே நான் காலேஜ் வந்து சேர்ந்துட்டு, ஏன்னா எக்ஸாம் அப்போ வந்து லேட்டானா நம்மளுக்கு தான் டென்ஷன் சொல்லிட்டு, ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை, ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, ப்ராக்டிக்கல் நோட்டு, பென்சில் எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கான இடத்துல நான் வந்து உட்காந்துட்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஷீட் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் பேஜ் எல்லாமே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன கொஸ்டின் வந்துச்சுன்னா ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ், இதை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எல்லாத்தையும் எக்ஸாமை முடிச்சுட்டு கிளாஸில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் எங்கள் மேம் கொடுத்துட்டாங்க. எல்லா ஆன்சர் ஷீட்டையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லி ஒரு வழியாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நடுவில் வந்து காலிஃப்ளவர் பிரேக் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாம்னு சொல்லி கீழே வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அழகாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே ஒரு வீடியோ எடுத்துட்டு நானும் வந்து சரி நம்ம நெக்ஸ்ட் வேலை ஹோம் டியூஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோம் டியூஷனுக்கு கிளம்பிட்டு ஒரு வழியாக பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் ஏறி கிளம்பி நானும் வந்து ஃபைனலி வந்து ஹோம் டியூஷனில் ரீச் ஆகிட்டேன். அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு சைடு பை சைடு நானும் படிச்சுட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு. இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.